நம்மளுக்காக நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே ஆகணும்னு பொள்ளாச்சியிலேருந்து சுதா பார்சல் அனுப்பிக்கிறாப்லைங்க. என்ன உள்ளே இருக்குதுன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்த செடியில் காய்ச்ச சிகப்பு சீத்தாப்பழமுங்க. சிகப்பு சீத்தாப்பழம் நல்லா கனிஞ்சு போச்சுங்க. பிரித்து காமிக்கிறேன். பழம் நல்லா கனிஞ்சிடுது. அங்கெல்லாம் நல்லா செங்காயாக போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. நம்ம பச்சை நாட்டு சீத்தாவளை விட இது ரெட்டிப்பு இனிப்புங்க. சரியான இனிப்பு. இது ஒரு நாட்டு சீத்தா தான். ஈரோட்டுக்காரர் நண்பர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார். அப்புறம் நம்ம நார்த் ஈஸ்ட்லேருந்து இந்த விதை வாங்கணுமுங்க. இப்போ அசாம், நாகாலாந்து, மணிப்பூர் அந்த சைடு நம்ம ஊரில் எப்படி பச்சை சீத்தாவோ அது மாதிரி அவங்க ஊரில் இந்த சிகப்பு சீத்தா அதிகம். உடனே வந்து இது நம்ம நாட்டு ரகம் இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. இந்த நாட்டு ரகத்துக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேனுங்க. இந்த நாடுகளாகவும் கண்டங்களாகவும் மாவட்டம், மாநிலம், ஊர் இப்படி பிரித்து வச்சிருக்கிற நாம தான் ஒரே பூமி தான். அங்கிருந்து விதை கொண்டு வந்து இங்கே போட்டு அது வந்துருச்சுன்னா அது நம்ம நாடு தான். அப்படித்தான் வச்சுக்கோணுங்க. ஏறத்தாழ மிதவெப்ப மண்டல காட்டில் இருக்கிற 90% தாவரங்கள் தமிழ்நாட்டில் வளருமுங்க. பார்த்தா நம்ம முள்ளு சீத்தா வெளிநாட்டிலிருந்து வந்ததை, வெங்காயம், தக்காளி, மிளகாய் இப்படி எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்ததாங்க. அதனால நாடுகளாக வந்து நம்ம பிரிச்சுட்டா நம்ம ஊருக்கு வந்து விதை போட்டு முளைச்சி வந்து காய்ச்சதுன்னா பொறிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதான். இந்த சீத்தா வந்து உணவு காட்டில் அவசியம் ஒரு 2 மரம் நட்டாவே போகுது. இது நம்மளுக்கு அந்த சீசனில் வந்து பழம் கொடுத்துருமுங்க. நட்டு ஒரே வருஷத்தில் காய்ச்சிரு. ரொம்ப நாளெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட செடி எடுத்து கொண்டு போய் நட்டால் ஒரே வருஷத்தில் காய்ச்சிருமுங்க. இப்போ சுதாதெல்லாம் ரொம்ப நாளாக காய்ச்சிட்டு இருக்குது. அதனால தான் அனுப்பியிருக்கிறாங்க. அண்ணா செம்மையாக இருக்குது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு தான் பார்சல் போட்டிருக்கிறாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு செடி வாங்கி கொண்டு போய் நட்டிங்கன்னா அடுத்த வருஷமே காய் பிடிச்சிரு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துடலாம். செடி ஸ்டாக் இருக்குது, வந்து நேரில் எடுத்துக்கங்க. செடி வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.